தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்தும். நீ எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய இருதயம் அப்பாவுக்கு நேராக திரும்பட்டும். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியோடு துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ டாடி. நன்றி, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி அப்பா. இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் தேவன் எங்களை கிருபையாய் நடத்தி இருக்கிறீங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமை. தேங்க்யூ டாடி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல தரப்பு நன்றியோடு பார்த்து நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ. ஏசையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுதையா. நாமம் சொல்ல சொல்ல பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். இசையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுகையா. உம் நாமம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஊர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஊர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழி என்பேன் வழி என்பேன் பற்றாத உறவென்பேன் வாழ்கவும் நாமம் என்பேன். இசையா, உம்
தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது இணையாகுமோ? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமோ? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமோ? ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெவிட்டாத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவன் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் பற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். இந்த நல்ல மாதத்திற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த நல்ல நாளை காண செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இதை நம்புகிற ஒருவரும் ஆமென் ஆமாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்டிப்பா தேவன் நம்ம இழந்த எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப தருவார். ஆமென். நாம் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை பல மடங்கு தேவன் நமக்கு திரும்ப தருவார். கரங்களை தட்டி ஆமென் 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 சொல்லுங்க. நாம் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை, நாம் தவறு விட்டதை பல மடங்கு கத்த திரும்ப தருவார். எத்தனை என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. சொல்லுங்க. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. சொல்லுங்க. எனக்காய் நிற்கும்
இயேசுவுக்கே எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கடந்த மாதத்தில் உங்கள் கையை மீறி எது போயிருந்தாலும் தேவன் நிச்சயமாக அதை மீட்டு தருவார். கரங்களை தட்டி நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எதிரே நம்புறீங்க? ஆமென், ஆமென். நீங்கள் எதை இழந்திருந்தாலும், நீங்கள் சரீர சுகத்தை இழந்திருந்தாலும், பலத்தை இழந்திருந்தாலும், ஆரோக்கியத்தை இழந்திருந்தாலும், ஐஸ்வர்யத்தை இழந்திருந்தாலும், பணத்தை இழந்திருந்தாலும், குடும்ப சமாதானத்தை இழந்திருந்தாலும், ஆமென், உறவுகளை இழந்திருந்தாலும், எதை இழந்திருந்தாலும் தேவன் அதை உங்களுக்கு கட்டாயம் திருப்பி தருவார். நீங்கள் தவற விட்டதெல்லாம், தவற விட்ட வாழ்க்கையை தேவன் மறுபடியும் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. எத்தனை நம்புறீங்க? நம் தேவனால் கூடாத, செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். கரங்களை தட்டி. தாவீது வாழ்க்கையில் கத்தட்டு கேட்குறான், நான் திருப்பிக்கலாமா அப்படின்னா திருப்பிக்கலாம் அப்படின்னா. ஆமென் சொல்லுங்க, நான் இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரம் பலவீனம் அடைஞ்சிருக்கலாம், கத்தர் ஆமென் மறுபடியும் நம்ம உயிர்ப்பிப்பார். நீங்கள் சுகத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள், அந்த ஆரோக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இப்படியே இருக்க போகிறது கிடையாது. கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் மேன்மையை பார்க்காம அப்பா விட மாட்டார். சும்மா ஒன்றும் அழைக்கல அவர். பேதுருவை கையை பிடிச்சி, பேதுருவை என் பின்னாடி வான்னு சொன்னவர் கடைசி வரைக்கும் கைவிடாமல் பிடிச்சு, எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ நஷ்டங்கள் வந்த போதிலும் அவனை தலை நிமிர பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த அப்பா தான் நம்ம கையை பிடிச்சிருக்கிறார். எல்லா சூழ்நிலையில் அவர் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்தினார், இன்னும் நடத்துவார். கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, நம்ம எல்லாரையும் தேவன் இம்மட்டுமாய் நடத்தியிருக்கிறார். அவன் இன்னும் நம்ம பலன் அடைவோம், இன்னும் நம்ம அப்பாவோட கிட்டி சேருவோம், இன்னும் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஓகே, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். அதனால் இந்த மாதம் நிச்சயமாகவே ஒரு மேன்மையுள்ள மாதமாக இருக்கும். நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். தைரியமாக இருங்க, வைராக்கியமாக இருங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உபாகமம் 33. உபாகமம் 33. ஓ நன்றி ஆண்டவர். உபாகமம் 33 29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் கர்த்தரே. ஆமென் சொல்லுங்க. எனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் எனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆதலால் சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமென், 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 ஆமென். உங்களுக்கு விரோதமாய் பிசாசுடைய கிரியைகள் என்ன இருந்தாலும், என்ன யார் பேசினாலும் அதெல்லாம் அடங்கி போகும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆமாம், ஏன்னா நாம் அவருடைய ஜனம். அதனால் கண்டிப்பாக தேவன் நமக்கு கேடகம் டிஃபென்ஸ், பட்டயம் அஃபென்ஸ். ஆமாம், ஆமாம். அப்படி நமக்கு கர்த்தர் பலமாக இருந்து நம்மை நடத்துவார். யுத்தம் கர்த்தருடையது, நம்ம நிற்க தான் செய்யணும். ஜெயத்தை கர்த்தர் தருவார். ஆமென். ஓகே, அதனால் வருகிற மாதம் சொல்லுங்கள், யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் நிற்கணும் ஸ்டெடியாக. ஆமாம், நீங்கள் கேடயத்தையும் பட்டயத்தையும் பிடிச்சிட்டு நின்றால் மட்டும் போதும். அப்படி தானே இருக்குது, அப்படி தான் வசனம் சொல்லுது. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து நின்றா போதும், மற்ற எல்லாம் கர்த்தர் பார்த்துப்பார். ஆமென். தாவீது கர்த்தருடைய நாமத்தினால போய் நின்றாப்புல, மற்றதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டார். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். அப்படி தான் எனக்கு அன்பானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிசாசு என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாலும் தைரியமாக நில்லுங்க. கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய பலனாக இருக்கிறார். நீங்கள் சத்துருக்கு முன்பாக நமக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்களுக்கு விரோதமாக பேசினவங்கெல்லாம் அடங்கி போயிடுவாங்க. அந்தளவுக்கு தேவன் ஆச்சரியமாய் நம்மை நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். கரங்களை தட்டி
எத்தனை நம்புறீங்க? ஓகே. இன்னும் பெரிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்வார். இன்னும் அப்பா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். ஓகே. காட் பிளஸ் யூ. ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இதுவரைக்கும் நடத்தின நல்ல தகப்பன் இனிமேலும் நடத்துவார். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. ஓ நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ டாடி. சொல்லுங்க. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, நமக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, நமக்காய் பேசும் இயேசுவுக்கே. எவ்வளோ இழந்திருந்தாலும் சொல்லுங்கள், நான் ஜனவரியில் பிப்ரவரியில் என்னென்ன இழந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை இழந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்திருந்தாலும், ஆமீன், எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ஆமேன் நாம் உங்களை உயர்த்துவார். எத்தனை நம்புறீங்க? எல்லா தேவையும் கர்த்தர் சந்திப்பார், எல்லாவற்றையும் திரும்ப தருவார், எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார். எத்தனை நம்புறீங்க? தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்தில் நன்றி அப்பா. ஆமென். இருதயத்தின் ஆழத்தில் தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே, எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோர்த்தனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா
விசுவாசிக்கிறேன். ஆமென். சொல்லுங்க. ஒருவேளை உங்கள் தீர்மானங்கள் அடுத்தடுத்து தோத்து இருந்தால் கூட பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பாருங்கள், நான்லாம் அப்படி தான். நான் சில நேரம் நான் ஏதாவது தீர்மானம் எடுப்பேன், எனக்கு தோல்வியாக முடிகிற மாதிரி இருக்கும். சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன், அதை தோத்துலாம் போக விட மாட்டார், என்ன தோக்க விட மாட்டார். அந்த தீர்மானத்தினால ஏதோ ஒன்று தோத்தா கூட என்ன தோக்க ஒரு நாள் விட மாட்டார். எத்தனை நம்புறீங்க? என் கூட சேர்ந்து எத்தனை சொல்ல முடியும்? நான் ஒரு நாள் வாழ்க்கையில் தோக்க மாட்டேன். எத்தனை பேர் இருக்கிறீங்க லைவ்ல? முடிஞ்சவங்க சொல்லுங்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, என்ன ஆனாலும் தோல்வியை ஒத்துக்கிடவே கூடாது. ஏன்னா ஆட்டம் இன்னும் முடியலை. உங்களை ஜெயிக்க வைக்கிற ஒரு அப்பா இருக்கிறார். அப்படி தானே வசனம் சொல்லுது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். கையை தட்டி. செத்த பிறவனாலும் உயிரோடு எழுப்பிடுவார். லாசரு கதை முடிஞ்சு அவ்வளோதான், சோழி முடிஞ்சுன்னு நினச்சேன். அந்த பாடையில் போன அந்த 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 பையனுடைய தாய் அவ்வளோதான், கதை முடிஞ்சுன்னு நினச்சான். 12 வயசு சிறுமி, போதகரை தொந்தரவு பண்ணாத, உன் பொண்ணு செத்துட்டான்னு சொன்னப்போ அவ்வளோதான் நினச்சேன். அப்படிலாம் தோற்று போகிறதுக்கா? அவர் கூட இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், பயப்படாத, ஆமாம் விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி ஜெயிக்க பண்ணார். எத்தனையோ நம்புறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மார்ச் மாதம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அன்பானவர்கள், வாழ்க்கையில் என்ன ஆனாலும் சரி தோல்வி மட்டும் ஒத்துக்கிடவே கூடாது. கண்டிப்பாக கர்த்தர் வெற்றியை தருவார், ஜெயத்தை தருவார். நமக்கு ஜெயம் கொடுக்குற ஒரு தகப்பனை இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓகே, தட்டி சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் கடன் அடைச்சிடணும். எத்தனை புரியுது? இந்த வருஷத்தில் கடன் அடைச்சிடும். யாரோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த வருஷத்தில் கடன் அடைக்கணும். வைராக்கியமாக இருங்க. அதுக்கு 2 பாயிண்ட் சொல்லித்தரேன். ஒன்று, உங்கள் சம்பளத்தில் உங்கள் கையின் பிரயாசத்துலேருந்து கர்த்தருக்கு உண்மையாக காணிக்க கொடுங்க. சரியான ஊழியத்துக்கு உண்மையாக இருந்து காணிக்க கொடுங்க, தொடர்ச்சியாக கொடுங்க. 1. 2வது பாயிண்ட்டு, கடன் வாங்க மாட்டேன்னு வைராக்கியமாக முடிவெடுங்க. கர்த்தர் கடனை அடைக்க செய்வார்னு கடன் வாங்காமல் வைராக்கியமாக இருங்க. இந்த 2 தான். 1, உற்சாகமாக தொடர்ச்சியாக ஊழியத்துக்கு, நீ எந்த ஊழியத்துக்குனாலும் சரி, புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஊழியத்துக்குனாலும் ஒரு ஊழியத்துக்கு உற்சாகமாக கொடுங்க. 1, உங்கள் கையின் பிரயாசத்தில் தசம பாகமாக குறைஞ்சபட்சம் 10ல் 1 பங்காவது கொடுங்க. குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நாள் கொடுங்க. 1. 2வது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடன் வாங்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. கர்த்தரை நம்பி வைராக்கியமாக இருங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் வழி நடத்துவார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கண்டிப்பாக கடன் அடைக்க கிருபை செய்வார். நீங்கள் இந்த வருஷத்தில் கடன் அடைச்சே ஆகணும். கையை தட்டி. இந்த வருஷத்தில் எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் அடைச்சே ஆகணும். கர்த்தர் அடைக்க கிருபை செய்வார். கையை தட்டி. நான் சொல்லும்போது உங்களால் நம்ப முடியாது சிலரால், ஏன்னா அவ்வளோ பெரிய தொகையாக இருக்கும், அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு நம்ப முடியல? ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களை நம்புறீங்க, உங்களுடைய வேலையை நம்புறீங்க, உங்கள் வருமானத்தை நம்புறீங்க, உங்கள் பலத்தை நம்புறீங்க, உங்கள் சுய பலத்தை நம்புறீங்க. சாத்தியம் இல்லை. எனக்கே வருமானம் 5000 ரூபா, எனக்கே 4000 ரூபா, எனக்கே 10,000 ரூபா, எனக்கே 20,000 ரூபா, என் சம்பளம் ஏற்கனவே இருக்கிற தேவைக்கே பற்ற மாட்டேங்குது, இதில் எங்கே கடன் அடைக்க? ஐயோ, கடன் லட்சக்கணக்கில் இருக்குது, சாத்தியமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்ல, அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அதனால தான் அடைக்க முடியல. கர்த்தரை நம்புங்கன்றேன். உங்கள் சுயபலத்தை நம்பாதீங்க, உங்களை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. அது எப்படி? என்ன வானத்துலேருந்தா அப்படி தான் தருவேன் இருக்கார். அவர் அப்படி தான் சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். நமக்காக வானத்திலேருந்து பொத்துட்டு உழனாலும் உழும். அது வைராக்கியமாக இருங்க. எல்லா கடனையும் அடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். கையை தட்டி. இந்த வருஷத்தில் தோல்வி மட்டும் ஒத்துக்கிடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க தேர்வு எழுதுனா, யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க தேர்வு எழுத போகிறாங்கன்னா, அது 10th இருக்கலாம், என்ன 6th இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும். 6th 10th 12th காலேஜாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், செமஸ்டர் எழுதினாலும் சரி, நல்லா புரிஞ்சுவோம். எழுதிட்டு ஒரு வேளை சொதப்பிட்டு அப்படின்னாலும் கவலைப்படக்கூடாது. ரிசல்ட்டு கர்த்தர் தான் தருவார். கையை தட்டி. முடிவு ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ரிசல்ட் வர வரைக்கும் அவசரப்படக்கூடாது. அது எப்படி தோற்று போவோம் வாழ்க்கையில்? அவர் அறியாமல் நான் நிறைய தோற்றுருக்கிறேன் வாழ்க்கையில். ஆமாம், அறியாமல் நிறைய ஃபெயிலியரை பார்த்துருக்குறேன். ஆனால் அவரை அறிஞ்சு, அவரை சரியாக அறியாமல், ஆனால் அவரை நம்பி வந்த பிறகு, அவரை பற்றி கொண்ட பிறகு
இது வரைக்கும் அப்படிலாம் தோல்வி அடைய விடலை. அப்படி தோத்தாலும் அது நம்மளை பெருசாக பாதிக்காது. ஏன்னா அவர் ஒரு பெரிய வெற்றியை வச்சுருப்பார். நான் சொல்கிறேன், ஆமாம், தப்பாக நினச்சிடாங்க. காதல் தோல்வி அடைஞ்சிருந்தாலும், நீங்கள் நேசித்தவங்க உங்களை கண்டுக்கிடாமல் போனாலும் சரி, உங்களை கலட்டி விட்டாலும் சரி, திருமண உறவில் ஒருவேளை டிவோர்ஸுக்காக உங்களை அப்ளை பண்ணாலும் சரி, உங்களோட சேர்ந்து வாழ முடியாதுன்னு உங்களை விரட்டி விட்டாலும் சரி, உங்களை ஒதுக்குனாலும் சரி, சரிங்களா? ஆமேன். பிள்ளைங்க உங்களை ஒதுக்குனாலும் சரி, உங்கள்கிட்ட இந்த நன்மையெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு உங்களை ஒதுக்குனாலும் சரி, பெற்றோர்கள் ஒதுக்குனாலும் சரி, பேர பிள்ளைங்க ஒதுக்குனாலும், யார் உங்களை அண்ணன் அக்கா தங்கச்சி ஒதுக்குனாலும் சரி, யார் உங்களை கலட்டி விட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியலை. நீங்கள் தோல்வி இன்னும் முடிவெடுத்துடாதீங்க. நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன், இழந்துட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை கைவிட்டேன், என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க, நீ ஏன் நான் வாழணும், அப்படிலாம் நினச்சிடாதீங்க. அப்படிலாம் நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறேன், இன்னும் முடியலை, ரிசல்ட் இன்னும் வரல, வெயிட் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் தருவார், கையை தட்டி. நான் சொல்கிறேங்க, உண்மையாக அன்பு செலுத்துங்க. நீங்கள் அந்த அன்பு தோல்வியில் ஒரு நாளும் முடியாது. உண்மையாக அன்பு செலுத்துங்க. மிஸ் பண்ணவங்க வருத்தப்படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கையை தட்டி எழுதி வச்சுக்கோங்க. 2வது பாயிண்ட், மார்ச் மாதம் 1, நீங்கள் தோல்வியை பார்க்க மாட்டீங்க, அப்பாவுடைய ரிசல்ட்டுக்காக காத்துருங்க, அவர் முடிவுக்காக காத்துருங்க. அவர் நல்ல ரிசல்ட்டை தருவார். 1, சரிங்களா? 2வது பாயிண்ட்டு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்துங்க, யார் மேலேனாலும் சரி. ஆமாம், காதலுக்கு நான் ஒரு நாள் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை நடந்திருந்தா, தோல்வி அடைஞ்சிருந்தீங்கன்னா சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, கர்த்தர் சூப்பராக நடத்துவார். ஆமென். பாருங்கள், திருமணமானவங்க, அப்பா அம்மா, திருமண உறவு, கணவன் மனைவி உறவு, எந்த உறவாக இருக்கட்டும், நீங்கள் உண்மையாக அன்பு செலுத்தி அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல், அவங்க உங்களை ஒரு மாதிரியே ட்ரீட் பண்ணியிருந்தா, அவங்கள ஏமாற்றிருந்தா, அவங்களை துரோகம் பண்ணியிருந்தா, இல்லைன்னா உங்களை ஒதுக்கினா, உங்களை சீப்பாக பார்த்தா, உங்களை மட்டமாக பார்த்தா, என்ன சொல்கிறதுக்கு, சிலர் என்ன சொல்கிறதுக்கு ரசிப்பாங்க, உங்களை துடிக்க வச்சு ரசிப்பாங்க, உங்களை ஏங்க வச்சு ரசிப்பாங்க. அதில் ஒரு சைக்கோத்தனம், அப்படிலாம் இருப்பாங்க. ஆண்டவர் அறியானால் என்ன கொடுமையை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், வைராக்கியமாக பிடிச்சிக்கோங்க கர்த்தரை. அப்பா உங்களுக்கு சரியான ரிசல்ட்டு தருவார். கையை தட்டி. ஆமாம், அதை விட பெஸ்ட்டாக கொண்டு நிறுத்துவார். திருமண உறவில் சொல்ல மாட்டேன், திருமண உறவில் தேவன் சரி பண்ணுவார், மேக்சிமம் சரி பண்ணுவார். தைரியமாக இருங்க. மற்ற எந்த உறவுலனாலும் பெஸ்ட்டு உறவு தேவன் தருவார். உங்களை புரிஞ்சு உங்களை நேசிக்கிற நல்ல இருந்தவங்களை கத்த தருவார். கையை தட்டி ஆமே நாமே அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ரிசல்ட்டு சூப்பராக வரும், நல்ல ரிசல்ட்டை கத்த தருவார். ஆமாம். முதல் பாயிண்ட்டு, தோல்வி கிடையாது, வெற்றியை தருவார். தோல்வியை ஒத்துக்கிடாதீங்க. நீங்கள் ஒரு நாளும் ஒத்துக்கிடக்கூடாது, அப்செட் ஆகிடக்கூடாது. 2வது பாயிண்ட்டு, நல்ல ரிசல்ட்டை கத்த தருவார். கையை தட்டி ஆமாம். தேர்வு எழுதி நம்ம பிள்ளைங்க ஒருவேளை ரிசல்ட்டில் ஏதாவது கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க, ரிசல்ட்டு சூப்பராக வரும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. என் கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆமென் சொல்லுங்க. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தா சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய்
எத்தனை விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்க. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரங்கிருபை செய்திடுமே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன்வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. எத்தனை நம்புறீங்க சொல்லுங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் நமக்கு தேவையில்லை. தேவ கிருபையினால மனித தயவு உண்டாகும். அதனால உங்களுக்கு அங்கங்கே ஆள் வச்சிருப்பார். அதனால உங்களுக்கு அப்படி நன்மைகள் நடக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க. நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கெலாம் யாருமே இல்லையே அப்படி இப்படிலாம் பயப்படாதீங்க. அவருடைய கிருபையை மிஞ்சி எந்த ரெக்கமெண்டேஷன் வேலை செய்யாது. அவர் உங்களுக்காக தானாக வந்து, ஆமாம், நீங்கள் தான் அவருக்கு முன்னுரிமைங்கிறத நிரூபிப்பார். கரங்களை தட்டி எதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். 3வது பாயிண்ட், இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரதுக்காக அவரே முன்ன வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு வேலையோ, உங்களுக்கு பணமோ, உங்களுக்கு சரீர சுகமோ, உங்கள் குடும்ப சமாதானமோ, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை உயர்வோ, திருமண காரியமோ, வேறு குழந்தை பாக்கியமோ எதுவாக இருக்கட்டும், அவருடைய கிருபையினால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கரங்களை தட்டி நாம் எந்த ரெக்கமெண்டேஷன், எந்த ஆள் பலம், எந்த ஆள் சப்போர்ட்டு அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லாமல் அவருடைய கிருபையினாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற உங்களுக்கு தான் அவர் ரொம்ப முன்னுரிமை கொடுக்குறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், உணர்ந்து கொள்வீர்கள். கரங்களை தட்டி ஏசப்பாக்கு எவ்வளோ அன்பு என் மேலே, எனக்காக என் மேலே அவ்வளோ அன்பு, நான் தான் ரொம்ப முக்கியம், நான் தான் எனக்கு முன்னுரிமை கொடுத்து இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சுருக்கிறான்னு நீங்கள் உணர்ந்து கொள்கிற அளவுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். கரங்களை தட்டி நாமே எதிரே நம்புறீங்க. அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன், மனதார ஆசீர்வதிக்கிறேன். வைராக்கியமாக முடிவு எடுத்துருங்க. எத்தனை விசுவாசிங்க 3 பாயிண்ட்லையும் உறுதியான இல்லைங்க, ஸ்ட்ராங்கான இல்லைங்க. ஆமே தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் தோல்வி அடைய விட மாட்டார். கண்டிப்பாக நீங்கள் நிறைய வெற்றியை பார்ப்பீங்க, நிறைய ஜெயத்தை பார்ப்பீங்க. நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமே. ஓகே, வெற்றியை பார்ப்பீங்க, தோல்வியை ஒத்துக்கிடாதீங்க. ரிசல்ட்டு வெயிட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் வெற்றி அடைய பண்ணுவார். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆமே. எல்லாம் முடிஞ்சால் கூட உங்களுக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். வழியே இல்லை அப்படின்ன நேரத்தில் செங்கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தலையா? எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி சாத்தியமே இல்லை, இயற்கையில் இனி நேச்சுரலாக நடக்காது அப்படின்னா உங்களுக்காக சூப்பர் நேச்சுரலாக நடத்திடுவார். நேச்சுரலாக நடக்காதுன்னா சூப்பர் நேச்சுரலாக நடத்துவார். தைரியமாக இருங்க. 1. 2வது பாயிண்ட்டு, கர்த்தருடைய கிருபையினால். கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் வெற்றியை பார்ப்பீங்க. தோல்வியே கிடையாது, வெற்றியை பார்ப்பீங்க. நீங்கள் உண்மையாக அன்பு கூர்ந்துட்டே இருங்க. எவ்வளோ ஏமாற்றம் வந்தாலும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தருவார். இதான 2வது பாயிண்ட் சொன்னேன். 3வது பாயிண்ட்டு, ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு நன்மை நடக்கும்.
உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுக்கு பிஸ்னஸ் வாய்க்கும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஆமேன். உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வரும். ஆமேன். சொத்து பிரச்சனை எல்லாம் கர்த்தருடைய கிருபையினால் நல்ல தீர்ப்புகள் வரும். ஆமேன். சொத்துக்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைவசம் வரும். அப்பாவுடைய கிருபையினால் வரும். யார் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல், ஆமேன், யார் சப்போர்ட் இல்லாமல் தேவ கிருபையினால் நடக்கும். கரங்களை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்படியே நான் ப்ளஸ் பண்ணுறேன். ஆமேன், ஆமேன். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். தைரியமாக இருங்க. இதுதான் நடக்கும், இதை தவிர எதுவும் நடக்காது. நமக்கு தேவன் செய்து முடிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். ஏன் செய்கிறாரா? ஏன் செய்கிறாரு? வசனத்தை எடுங்க. உபாகமம் 33:29. இஸ்ரவேலே நீ பாக்கியவான். சொல்லுங்க, நம்ம பாக்கியசாலி. ஏன்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நம்ம. ஆமேன். கையை தட்டி. அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஆமே, ஆமே. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. காம அவருக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாதுன்னு இல்லையா? உங்களுக்கு ஒப்பானவங்களும் யாரும் கிடையாது. ஆமேன். ஆமாம். உனக்கு சகாயம் செய்யும்படி கர்த்தர் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆமேன். அதில் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமாம், ஆமாம். இச்சகம் பேசி அடங்குவார்கள். ஆமேன். உங்களுக்கு ஃபேவராக பேசுவார், உங்களுக்கு விரோதமாக பேசுகிறதெல்லாம் அடங்கும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் அப்படி உங்களை உயர்த்துவார். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆமேன், ஆமேன். ஓ நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா. ஓ நன்றி, நன்றி அப்பா. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இருக்கு. ஓ தேங்க்யூ டாடி. 27. ஓ நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அநாதி தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். அவர் நமக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடுகிறார். ஆமேன், ஆமேன். ஆமாம். நாம் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவோம். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்தில் இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும். வைராக்கியமாக முடிவெடுங்க. எவ்வளோ பெரிய தேவை இருந்தாலும் கர்த்தர் சந்திப்பார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் சரி கட்டுவார். தைரியமாக இருங்க, வைராக்கியமாக இருங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. சொல்லுங்கள். நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. ஒன்று சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்யூ டாடி சொல்லுங்க. நன்றி அப்பா. ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னா தோற்றனவே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே, சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்வர்க்கே. பாடுங்க. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் சொல்லுங்க, உம் கரத்தால் சாத்தியமே. நீங்க பாடுங்க. என் கை மீறி போனதெல்லாம். யாரெல்லாம் பாடுறீங்க என் கூட சேர்ந்து? பாடுறவங்களாம் எஸ் போட்டு விடுங்க.
இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. சொல்லுங்க, என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. எங்கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென். வர்ற மாசத்துல ஆமா, யார் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஜெயிப்பீங்க. கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி. யார் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்வீங்க. அவருடைய கிருபையினால், அப்போடைய கிருபையினால். ஆமென். யார் ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் நீங்கள் உயர்வை அடைவீர்கள். ப்ரொமோஷன் உண்டாகும், சம்பள உயர்வு உண்டாகும், திருமணம் காரியங்கள் கூடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு புரோக்கரும் தேவையில்லை. ஆமென். டைரெக்டாக வந்துடுவாங்க. எத்தனை புரியுது? இயேசுவின் நாமத்தில். சீரியஸ். புரோக்கர் கூட தேவையில்லை. உங்கள் குடும்பத்தால் மூலமாகவே டக்குன்னு வந்துடும். புரியுதுங்களா? ஆமாம். யார் பெரும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறவங்க, நேசம் உள்ளவங்க மூலமாக டக்குன்னு வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன். டக்குன்னு வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். கரங்களை தட்டி நல்ல 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 நல்ல. ஏன்னா அவர் சோறாமல், அவருக்கு சோர்வே கிடையாது. நம்ம கூட சோர்ந்து போயிடுறோம். அவர் சோறாமல் உழைச்சிட்ருக்கிறார். ஆனந்தீஸ்வர் எவ்வளோ வரன்னு பார்த்து நான் சோர்ந்து போயிருக்கிறேன் நிறைய. ஆனால் தேவன் சோறுறதே இல்லை. நேற்றைக்கும் வரணும் வருது. சரிங்களா? சாம் பாஸ்டர் மூலமாக இன்றைக்கி கூட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. வந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிச்சிருது. என்னப்பா எவ்வளோ ட்ரை பண்ணால் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு எதையாவது சொல்லி இதையாவது சொல்லி இப்படி போதான் ஒன்றும் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அப்படியே நமக்கு செட் ஆகி ஓகே வந்தால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னடான்னு நம்ம கூட சோர்ந்து போயிடும். ஆனால் அவர் விடுறதில்ல. ஒன்று ஒன்றா ஒவ்வொருத்தர் மூலமாக கொண்டு வந்துகிட்டே இருக்கிறார். ஆமென். ஆமாம். டக்குன்னு ஆமாம். இந்த தடவை ஆண்டவர் கிருபையில் அப்படிப்பட்ட நன்மைகளை பார்ப்போம். எத்தனை விசுவாசிக்கிறேன் என் கூட சேர்ந்து? தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. தானாக முன் வந்து உதவி நீரே, முன்னுரிமை நான் என்று காண்பித்தீரே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா கனமும் என்னில் வரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெறுவதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல
ஒரு தேர் நிறைய காணிக்கை கொடுத்தாலும் அது ஒப்பாகாது. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்புக்கு என்ன செய்தாலும் ஒப்பாகாது. எத்தனை புரியுது? உலகமே வந்தாலும், உறவுகள் நின்றாலும், உலகமே உங்கள் பின்னாடி நின்றாலும், உங்களுக்காக நின்றாலும், உறவுகள் சொந்த பந்தங்கள்லாம் உங்களுக்காக ஏங்கிட்டு இருந்தாலும், உங்களை கொண்டாடணும், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாலும், அவருக்கு ஈடு என்ன கிடையாது. அவரே போல வராது. எத்தனை புரியுது? ஆமை. எத்தனை விசுவாசிக்கிறேன்? என் கூட சேர்ந்து பால் என்பேன், தேன் என்பேன், தெவிட்டாத அமுது என்பேன், உம் நாமம் என்னவென்பேன், மறை என்பேன், நிறை என்பேன், நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். இருதயத்தினாலத்திலிருந்து பால் என்பேன், தேன் என்பேன், தெவிட்டாத அமுதென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். பால் என்பேன், தேன் என்பேன், தெவிட்டாத அமுதென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். மறை என்பேன், நிறை என்பேன், நீங்காத நினைவென்பேன், உம் நாமம் என்னவென்பேன். ஏசையா உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி சொல்லி பார்த்து ரசிச்சிருக்கிறீங்க? உம் நாமம் சொல்ல சொல்லன்னு என்ன அர்த்தம்? ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி ரசித்து பார்த்துருப்பீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திருமணம் ஆகும்போது உங்களுக்கு துணை ஏற்படுத்தின உடனே உங்கள் பேர் பக்கத்தில் பேர் எழுதி பேரை சொல்லி பார்த்துருக்கீங்களா? சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? ஆனால் பாருங்களேன், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். பாருங்களேன், சொல்லுங்கள், சீரியஸாக சொல்கிறேன். இந்த ஊர் உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பேருக்கு பக்கத்தில் ஒரு பேர் வருதுன்னா கொடுத்து வச்சது. எத்தனை புரியுது? சொல்லுங்கள், சீரியஸாக. ஊர் உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம், 1000 பெயர்கள் இருக்கலாம், 1000 பேர் இருக்கலாம். உங்கள் பேர் பக்கத்தில் அவங்க பேர் வருதுன்னு அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புரியுதுங்களா? சரி, அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க பேரை சொல்லி பார்த்துருக்கீங்களா? சந்தோஷப்பட்டுருக்கீங்களா? அப்படித்தான், அப்படி ஒரு உணர்வு வரணும் ஏசப்பாவை பற்றி அவர் பேரை சொல்லும்போது. ஆமாம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாலன்பேன், தேனன்பேன், தெவிட்டாத அமுதன். பாருங்கள், எத்தனை தடவை பேரை சொன்னாலும் தெவிட்டாது. தப்பாக நினச்சிடாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் காதல் பண்ணும்போதெல்லாம் பாருங்கள், ஆள் பேரை சொல்ல சொல்ல திகட்டவே திகட்டாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும். கூட இருக்கிறவங்கிட்ட என் ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் சில திருமணத்துக்கு பிறகு இப்பவும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அது ஒரு சந்தோஷம். புரியுதுங்களா? சிலர்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பேரை அவ்வளோ நேசிப்பாங்க. புரியுதுங்களா? எத்தனை புரியுது? அது ஒரு விதமான அன்பு. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓகே, மனதார ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம்லாம் சிறப்பாய் இருக்கும். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நல்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. அவர் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருக்கிற நாம் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவோம். நாம் ஓடினாலும் இளைப்படைய மாட்டோம், நாம் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். காட் பிளஸ் யூ. ஆமாம், சந்தோஷமாக போயிட்டு வாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ.